எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை இந்த தொடரிலே மங்கையர்க்கரசியாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன். காரைக்கால் அம்மையார் அம்மையே என்று சிவபெருமான் அழைத்த காரைக்கால் அம்மையார் திருஆலாய், அதாவது மதுரை எம்பதியிலே சைவத்தை வளரவிட்ட மங்கையர்க்கரசியார். இந்த இரண்டு பேரும் தாய்க்குளம் தந்த தங்கங்கள். காரைக்கால் அம்மையாரை பற்றி முதல்லையே நாம் பேசிவிட்டோம். ஆகையினால மங்கையர்க்கரசியாருடைய வரலாற்றை கூறுகின்றேன். ஒரு சிறப்பு தமிழ் வேதத்தை கொடுத்த திருஞான சம்பந்த பெருமான், அவர் முருகனுடைய அவதாரம் என்று கூட சொல்வார்கள். அந்த தமிழ் வள்ளலுடைய பாடலிலே ஒரு பதிகம் மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறை நாயனாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை விட என்ன சிறப்பு வேண்டியிருக்கிறது? மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை. என்ன பெருமை என்று சொன்னால், மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டிலே பிறந்தவர், பழையாறை என்ற ஊரிலே பிறந்தவர். சோழ நாடு பாண்டிய நாட்டு நின்ற சீர் நெடுமாறன், அதாவது கூன் பாண்டியன், அவனுக்கு மனைவியாக சென்றவர். சிறிய வரலாறுனா இதுதான். அவர் பிறந்தது சோழ நாடு. அவர் திருமணம் செய்து கொண்டு சென்றது மதுரையம்பதி. நின்ற சீர் நெடுமாறன் என்கின்ற பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் என்று முதலிலே அழைக்கப்பட்டான். அவனுடைய மனைவியாக சென்றவர். என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, கூன் பாண்டியனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது மதுரையம்பதியில், அதாவது பாண்டிய நாடு முழுவதும் சமணம் பரவி இருந்தது. சமண மதம் இருந்தது. சைவர்களே இல்லை. சிவமதம் அறிவிவிட்டது. அதுவும் எங்க? சொக்கநாத பெருமான் இருக்கின்ற ஊரில், மதுரை எம்பதியில், மீனாட்சி அம்மை ஆட்சி புரிகின்ற மதுரை எம்பதியில் சிவமதம் இல்லை. ரெண்டு பேரு தான் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். ஒன்று அரசியாராகிய மங்கையர்க்கரசி, இன்னொருவர் அமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனார். அப்ப சமணர்கள் தங்களுடைய சூது வாது இவைகளினாலே எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய மதத்தை பரப்பிவிட்டார்கள். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சமணர்களாகவே ஆகிவிடுவார்கள். இதுதான் மங்கையர்க்கரசியார் சிந்தனை செய்தார். என்ன செய்ய முடியும்? கூன் பாண்டியனை எவ்வாறு தங்கள் பக்கம் இழுக்க முடியுமோ அந்த வகையில் சமணர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள். அதுதான் அந்த காலம். மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள். மன்ன என்ன சமயத்தில் இருக்கின்றானோ அதே மதத்தில் தான் மற்றவர்கள் இருப்பார்கள். அதனால பாண்டிய நாடு முழுவதும் சமண சமயம் பரவி இருந்த காலம். உடனே குலச்சிறை நாயனார் நல்ல அமைச்சர், அவர் சிறந்த அமைச்சர். ஆனால்
கூன்பாண்டியனிடத்தில் இதெல்லாம் எடுபடலை. அமைச்சர் சொல்கிறார், மங்கையர்க்கரசியார் சொல்கிறார், இதெல்லாம் எடுபடலை. அதற்கு பிறகு என்ன நடக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூன்பாண்டியனுக்கு தீராத வயிற்று வலி வந்தது. சமணர்களினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களுடைய மருந்து செயல்பாடு அவர்களுடைய எதுவுமே எடுபடவில்லை. அவனுடைய வயிற்று வலி, அந்த தீராத வயிற்று வலியானது தீரவே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் ஞானசம்பந்தரை அழைக்கிறார்கள். தமிழ் ஞான சம்பந்தரை திருமறைக்காட்டிலிருந்து அழைக்கிறாங்க. திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யம் என்று இற்றை நாளிலே வழங்கப்படுகின்ற ஊர். அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. யாரு? திருநாவுக்கரசர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் சேர்ந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு முடித்தோடனே மதுரையம்பதியிலே இருந்து ஆட்கள் சென்று நீங்கள் வரணும், கூன்பாண்டியனுடைய வயிற்று நோயை தீர்க்க வேண்டும், அதன் வழியாக இந்த சமண சமயம் இருக்கின்றதே, அந்த சமண சமயத்தை முற்றிலுமாக பாண்டிய நாட்டிலே இருந்து துரத்தணும், ஒழிக்கணும் என்று ஆட்கள் போய் அவரிடத்திலே முறையிடுகின்றார்கள். ஞானசம்பந்தர் எதுவும் கிளம்புகிறார். ஞானசம்பந்தர் உடனே சரி வருகிறேன் என்று சொல்லி கிளம்புகின்றார். அப்ப திருநாவுக்கரசர் அவரிடத்துல சொல்றார், சமணர்கள் சூது நிறைந்தவர்கள், எந்த கட்டத்துக்கு வேணாலும் அவர்கள் போவார்கள். ஆகையினால் ஒரு நல்ல நாளை பார்த்து போக வேண்டும், எல்லாம் நல்ல நாளாக பார்த்து கிளம்புங்க மதுரைக்கு என்று கூறுகின்றார். இப்போ ஞானசம்பந்தர் சொல்றார், சிவனடியார்களுக்கு நாடும் கோளும் எல்லாம் ஒன்று தான். எந்த கோளாக இருந்தாலும் சிவனடியார்களை ஒன்றும் செய்யாது. இந்த வேயுறு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு ஒரு பாடல் வருது பாருங்க. அதுல இந்த கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கின்றது. கிரகங்கள், நவ கிரகங்கள், இவர்களுடைய ஆட்சியே கிடையாது. சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை சிவா 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 என்று சொல்லிவிட்டு செயலை நாம் தொடங்கிவிட்டால் அந்த செயல் சிறப்பாக அமையுமே தவிர எந்த தடையும் ஏற்படாது, பயப்படாதீங்க என்று கூறிவிட்டு சொல்கிறாராம். அதான் அந்த வேயுறு தோழிப்பங்கன் என்று சொல்லுகின்ற பாடலானது மிக சிறப்பான ஒரு பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். நாளும் கோலும் நம்பர்க்கில்லை. யார் சிவபெருமானை சிந்திக்கின்றவர்களுக்கு நாளும் கிடையாது, கோலும் கிடையாது. அப்படி திருஞான சம்பந்தர் வருகின்றார், திருநீற்றுப்பதிகம் பாடுகின்றார். பாடி முடித்த உடனே கூன்பாண்டியனுடைய வயிற்று வலி முழுவதுமாக போய்விடுகின்றது. அவன் நின்ற சீர் நெடுமாறனாக எழுந்து நிற்கின்றான். நின்ற சீர் நெடுமாறனாக எழுந்து நிற்கின்றான். அப்பதான் இந்த குலச்சிறை நாயனாரையும் மங்கையர்க்கரசியாரையும் தன்னுடைய பதிகத்திலே வைத்து பாடுகின்றார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே இடம்பெறுவது என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவடியிலே நேராக இடம்பெறுவதுதான் பொருள். ஞான சம்பந்தருடைய பாடல்கள் 11 பாடல்கள்ல மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் இடம்பெறுகின்றார்கள். அதை விட என்ன பெரிய சிறப்பு! இப்போ சொல்கிறோம்ல,
பாரத ரத்னாங்கிறா, அதே மாதிரி பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கினோன்னா ஒரு சிறப்பு நமக்கே வருது. அது போன்று ஞான சம்பந்தருடைய வாக்கு என்பது ஆளவாய் அழகனாக இருக்கின்ற சொக்கநாத பெருமானுடைய வாக்கு. அந்த வாக்கிலே மங்கையர்க்கரசியார் இடம்பெறுகின்றார். கடைசி பாடல்ல பாடுங்க, மங்கையர்க்கரசியாரையும் குடச்சிறை நாயனாரையும் நாம் நினைந்து கொண்டால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று அவர் முடிக்கின்றார். பாடலை பாடுறாந்தா முழுவதுமாக சொல்லணும், வரி தவறி சொல்லிவிடக்கூடாது. அதனால் நான் படித்து விடுகின்றேன். என்ன அழகாய் சொல்லுகின்றார்கள் பார். பல்நலம் புணரும் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி, குளச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீராளவாயீசன் திருவடி ஆங்கு அவை போற்றி கண்ணல் அம்பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு. ஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு இருக்கின்றது என்று இந்த வரியில சொல்கின்றார். கண்ணல் அம்பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர். இதை நீங்க பாடுனீங்கன்னு சொன்னா இமையோர் ஏத்த எல்லா தேவர்களும் உங்களை பல்லாக்களை வச்சு தூக்குவாங்க. எல்லா தேவர்களும் உங்களை போற்றி புகழ்வார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள். இன்னதம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பர் இனிதே. கடைசி பாடல் தான் இந்த பதியத்தில் 11வது பாடல். இந்த பாடலை மங்கையர்க்கரசியாருடைய வாழ்த்து பாடலை பாடுகின்ற பொழுது சிவபெருமானுடைய திருவருளும் எல்லா தெய்வங்களுடைய திருவருளும் நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி வரலாற்றை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.